தானியேலின் புத்தகம் அமைக்கப்பட்டிருக்கிற அமைப்பு எப்படி என்றால், முதலாம் தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரத்தை இந்த நாளில் நாம் தியானத்திற்கு எடுத்துக் கொண்டிருக்கிறோம். தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தின் அமைப்பு எப்படி என்றால், முதல் 6 அதிகாரங்கள் 3 ராஜாக்களின் நாட்களில் சம்பவித்தது. ராஜாக்கள் கண்ட தரிசனம். ஆனால் 7ஆம் அதிகாரத்திலிருந்து கடைசி அதிகாரம் வரை தானியேல் கண்ட தரிசனம். இந்த முதல் 6 அதிகாரங்கள் சம்பவித்தது. அடுத்த 6ஆம் அதிகாரங்கள் சம்பவிக்க போகிறது. அதுல ஒரு சில குறிப்புகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகையில தான் நிறைவேறத்தக்கதாய் இருக்கிறது. அப்படியானால் தானியேல் இயேசுநாதருடைய 2வது வருகையை குறித்து கூட தீர்க்க தரிசனம் உரைத்த தீர்க்க தரிசனம். இதை குறித்து வருகின்ற நாட்களிலே நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது, இன்றைக்கு மேதியனாகிய தரியு தன் 62ஆம் வயதிலே ராஜ்யத்தை கட்டிக்கொண்டார். நேபுகாத்நேச்சாருடைய குமாரனாகிய பெல்ஷாத்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து இவர்கள் கொண்டு போன கர்த்தருடைய பனிமுட்டுகளில் திராட்சரசத்தை ஊற்றி தானும் தன் மனைவிகளும் தன் மறுமனையாட்டிகளுமாக குடித்து இருக்கும் பொழுது ஒரு கையினுடைய விரல் வந்து சுவற்றில் எழுதினது, மெனே மெனே தெக்கேல் பார்சின், நீ தராசிலே நிறுத்தப்பட்டு குறைவாய் காணப்பட்டாய். அன்னைக்கு ராத்திரியிலேயே அவன் கொல்லப்பட்டான். அவனுக்கு ஸ்தானத்திலே மேதியனாகிய தரியு ராஜ்யபாரத்தை கட்டிக்கொண்டான். ராஜ்யத்தை முழுவதும் ஆளும்படிக்கு 120 தேசாதிபதிகளை அவன் ஏற்படுத்தினான். அந்த 120 தேசாதிபதிகளுக்கு 3 பேர் தலைவர்களாய் ஏற்படுத்தினான். அந்த 3 பேருக்கு தலைவனாக தானியேலை ஏற்படுத்தினான். ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளை ஏற்படுத்தினார். இந்த 120 பிரதானிகளும் தலைவர்களும் தேசாதிபதிகளும், இந்த 3 பிரதானிகளும் தானியேலை தவிர மோஸ்ட் கரப்டட் பீப்புள், அதிகமாக கையூட்டு லஞ்சம் வாங்கக்கூடியவர்கள். ராஜாக்காக அவருடைய ட்ரெஷரியில பணத்தை சேர்ப்பதற்கு பதிலாக தாங்கள் பணத்தை தவறான வழியில் சம்பாதித்தவர்கள். தானியேல் அதற்கு உட்படவில்லை. இதுல ஒரு 7 குறிப்புகளை அல்லது 8 குறிப்புகளை, 7 குறிப்புகளையும் 8வதான முக்கியமான ஒரு காரியத்தை உங்களுக்கு முன்பதாக நான் நினைவுபடுத்தி ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். முதலாவது 3ஆம் வசனத்தின்படி, தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தது. வாசிக்கலாமா 3ஆம் வசனத்தை? ரெக்கார்டிங் ஆகுறதுனால எப்போ நான் வசனம் படிங்கன்னு சொல்றேனோ எல்லாம் சேர்ந்து படிச்சுடுங்க. அப்போ ரெக்கார்டிங் ஆயிடும். சேர்ந்து படிச்சிடலாமா? தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தது. பைபிள்ல
ஒரு 2 இல்ல 3 பேரை தான் சொல்ல முடியும். விசேஷித்த ஆவியை உடையவர்கள் அப்படின்னு பழைய ஏற்பாட்டுல 2 பேரையும், புதிய ஏற்பாட்டிலையும் ஒருத்தரையும் தான் சொல்ல முடியும். பழைய ஏற்பாட்டுல தானியேலும் யோசுவாவும், யோசேப்பும். யோசுவா டைரக்டா, யோசேப்பு மறைமுகமா. புதிய ஏற்பாட்டுல யோவான் ஸ்நானகன். இவங்களை தவிர விசேஷித்த ஆவி உடையவர்கள் என்று அநேகரை குறித்து வேதத்தில் சொல்லப்படவில்லை. அதுல தானியேல் குறிப்பா அரசியல்ல உயர்ந்த பதவியிலே இருக்கும் பொழுது இவன் விசேஷித்த ஆவியை உடையவனாயிருந்தான். இவனுக்கு அநேக எதிராளிகள். இந்த தானியேலுக்கு விரோதமாக குற்றம் கண்டுபிடிக்க முகாந்தரத்தை தேடினார்கள். ஒரு முகாந்தரத்தையும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒரு முகாந்தரத்தையும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியல. அவனால ஒரு குறையும் சொல்ல முடியல. குறைவற்றவனாய் வாழ்ந்தான், தவறு செய்யாதவனாய் வாழ்ந்தான். அவன் எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவனானபடியினால் அவன் மீது சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அப்போ அந்த மனுஷர் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய விஷயத்தில் மாத்திரம்தான் குற்றம் கண்டுபிடிக்க முடியும் என்று தீர்மானித்தார். அவனுடைய தேவனுடைய காரியத்தில் மாத்திரம்தான் அவனிலே குற்றம் கண்டுபிடிக்கும். ஒரு திட்டம் வகுத்தார்கள். என்ன அந்த திட்டம்? எல்லாரும் கூடிக்கொண்டு ராஜாவினிடத்தில் போனார்கள். தானியேலை பார்த்து ராஜா ஒரு பக்கம் 122 பேரு, தானியேல் மட்டும் மிஸ்ஸிங். இவங்க போயிட்டு, தரியு ராஜாவே நீர் என்றும் வாழ்க. ராஜா தலைமையில ஒரு பெரிய ஐஸ் கட்டி, இந்த மாதிரி நல்லூரு யாருமே இல்லைன்னு நம்ம பிளாட்டா விழுந்துடுறோம் பாரு, அந்த மாதிரி. ராஜாவே நீர் என்றும் வாழ்க. எவனாகிலும் 30 நாள் வரையிலும் ராஜாவாகி உம்மை தவிர வேற எந்த தேவனை ஆகிலும் மனுஷனை ஆகிலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்தும் விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்கள் கெபிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான டாக்குமெண்ட் தாக்கீது செய்யப்பட்டு ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளுக்கும், தேசாதிபதிகளுக்கும், பிரபுக்களுக்கும், மந்திரிமார்களுக்கும், தலைவர்களுக்கும் அது சொல்லப்பட வேண்டும் என்று ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார். பண்ணி ராஜா ராஜா தானியேலுக்காக இதை டிவைஸ் பண்ண பிளான்னு தெரியாம இந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டான், சீல் வச்சுட்டான். அதுக்கு பிறகுதான் தெரியுது, ஒரே மனுஷனுடைய வாழ்க்கையில குற்றம் கண்டுபிடிக்க அல்லது ஒரு நீதிமானை தண்டிக்க எல்லாரும் சேர்ந்து ஒரு சட்டத்தையே ஏற்றுகிறார்கள். இவனை எப்படியாவது எலிமினேட் பண்ணிடணும். இவன் இருக்கிற வரல நம்ம சம்பாதிக்க முடியாது, இவன் இருக்கிற வரல நம்மளுக்கு விருப்பமா செய்ய முடியாது, இவனை தூக்கிடணும், அப்புறம் எல்லாம் சரியாயிடும். சட்டம் போட்டுட்டாங்க. தானியேலுக்கு தெரியும் சட்டம் போடப்பட்டது. வழக்கமாய் முன்பெப்பொழுதும் போல எருசலேமுக்கு நேராக ஜன்னலை திருப்பி முழங்கால் படியிட்டு 3 வேளையும் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். சீஷர்கள் இயேசுநாதர்கிட்ட போய் கேட்டாங்க, நான் யோவானுடைய சீஷர், யோவான் தன்னுடைய சீஷருக்கு ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்திருக்கிறார், நீர் எங்களுக்கு ஜெபம் பண்ண சொல்லி கொடுக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அதுக்கு கர்த்தர் சொன்னாரு, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம், ஜெபம் சொல்லுங்க, தனித்தனியா டெஸ்ட் வச்சா என்ன ஆகும்?
நாவும் நம்ம 10 years 20 years 30 years விசுவாசிகள் கரெக்ட் அந்த ஜபத்தை பிழை இல்லாம சொல்ல தெரியுமா? சோத்திரம். நான் அதுக்குள்ள போல இந்த ராஜ்யம் வருக உடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல கடைசியா ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் ஏசுநாதர் தம்முடைய சீசருக்கு ஜெபம் பண்ண கல்வி கத்துக்கிட்டார். நான் எத்தனை முறை பண்ணான்னு கத்துக்கிட்டாரா? இல்ல. சரி, நம்ம எத்தனை முறை ஒரு நாளைக்கு ஜெபம் பண்ணணும்? குறைஞ்சது எத்தனை முறை? சரி, ஒரு நாளைக்கு எத்தனை முறை சாப்பிடுறோம்? அது கணக்கே இல்லையா? அதையான் கேட்கிறேன். 4 முறை 5 முறை ராத்திரி 1 மணி கூட பசி எடுத்தா எழுந்து சாப்பிடுறோம். ராத்திரி 1 மணிக்கு கூட நான் ஒன்றும் ரொம்ப கரெக்ட் இல்லை. 4 மணிக்கு வந்து அந்த ஊர்ல இருந்து வந்தேன். 4 மணிக்கு வந்து நானே சாப்பிட்டேன். காலையில தூங்க ரொம்ப 4-5 முறை சாப்பிடுறோம். ஆனா மினிமம் ஒரு ஒரு சாதாரண நிலைமையில 3 வேளை என்ன பண்றோம்? இப்போ 3 வேளை என்ன பண்ணோம்? மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. ஒவ்வொரு முறையும் சாப்பிட்றப்போ சாப்பாட்டு கை வச்சு ஜெபம் பண்றவங்க உண்டா? உண்மையா ஜெபம் பண்றவங்க கை தூக்குங்க, நான் யாரையும் சொல்ல மாட்டேன். ஆனா உங்களை பொய் சொல்லும்படியாய் நான் உங்களை கார்னர் பண்ண விரும்பல. நான் உங்களை பொய் சொல்ல தூண்ட விரும்பல. பல முறை நானே ஜெபம் பண்றது. நமக்கு இருக்கிற பசிக்கு 3 வேளை சாப்பிடுறோம்ல, அதுக்கு சமமா குறைஞ்சது 3 முறை ஜெபம் பண்றோம். பைபிள் தானியேலின் புத்தகம் கிளியர் ரெக்கமெண்டேஷன். ஒரு நாளைக்கு நம்ம குறைஞ்சது 3 வேளை என்ன பண்ணணும்? மினிமம் 3 டைம்ஸ் ஜெபம் பண்ணணும். காலையில, மத்தியானத்துல, சாயந்தரத்துல அப்படின்னு 3 வேளை ஜெபம் பண்ணணும். தானியேல் இப்படிதான் 3 வேளை ஜெபம் பண்ணுவேன். எல்லாரும் அவனுடைய வீட்டுக்கு முன்னால கூட்டம் கூடிட்டாங்க. ப்ரூஃப் எடுக்கிறாருங்க, ஆதாரத்தை எடுக்கிறாருங்க. தானியேல் ஜெபம் பண்ணிருக்கிறான். ராஜா கிட்ட போனீங்க. ராஜாவே, நீர் ஒரு சட்டம் போட்டியே, உமக்கு ஞாபகம் இருக்கா? ஆமாப்பா. என்ன? உண்மை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்பது தானே அந்த சட்டம். ஆமா. ஒரு வாலிபன், ஒரு மனுஷன் எபிரேயர்களில் இருந்து அடிமைகளாய் கொண்டு வரப்பட்டவன். அவன் வழக்கம் போல 3 வேளையும் தான் தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். என்ன பேச? உம்முடைய சட்டத்தின்படி, நீர் நிறைவேற்றின சட்டத்தின்படி அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட வேண்டும் என்பதும் அது மாற்றப்படலாகாது என்பதும் உமக்கு தெரியும். ராஜா, இப்பதான் உனக்கு சூழ்நிலை வருது. அதாவது இந்த தானியேலை பழி வாங்கத்தான் இந்த முழு சட்டத்தையே இவங்க போட்டிருக்கிறாங்க. இப்போ 2 பேரை கொஞ்சம் நான் பேரலலா தியானிக்கிறேன். ஒண்ணு, சிங்கன் கெபிக்குள்ள போன தானியேல், போட கட்டளையிட்ட ராஜா. தானியேல் உயிர் பிழைக்கணும்னு யாருக்கு ரொம்ப கவலையா இருந்திருக்கணும்? சொல்லுங்க. தானியேலுக்கு. உயிர் பிழைக்கணும்னு யாருக்கு கவலை? தானியேலுக்கு. ஆனா இந்த யாருக்கு கவலை தருமா? ராஜா. இன்னும் சொல்ல போனா தானியேலை காப்பாற்ற இந்த ராஜா போராடுகிறான். 14ஆம் வசனத்தின்படி ராஜா இந்த வார்த்தைகளை கேட்ட போது தன்னிலே மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிப்பதற்காக சூரியன் அஸ்தமிக்கும் மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். ஒரு ராஜா ஒரு நாளெல்லாம் ட்ரை பண்ணுகிறான் தானியேலை காப்பாற்ற. ஆனா சட்டத்தின்படி அவன் தண்டிக்கப்பட வேண்டும். இப்ப ஜனங்க ராஜா அவனிடத்துல கூட்டமாய் கூடி, மேதிய பெர்சிய அரசாங்கங்களின்படி நீ சட்டம் இயற்றினது மாற்றப்பட மாட்டாது, மாற்றப்படக்கூடாது என்று மேதியருக்கும் பெர்சியருக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப தானியேலை ராஜாக்கு முன்னால கொண்டு வருகிறார்கள்.
ராஜா இந்த பிரதானிகளுக்கு முன்பதாக தானியேலை பார்த்து சொல்லுகிறான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். இது சற்றும் எதிர்பாராத ஒரு ஸ்டேட்மெண்ட். தானியேல் இதை சொன்னா நியாயம். ராஜாவே உமக்கு தெரிந்திருக்க கடவுது, நான் சிங்கத்தின் கெபிக்க போகிறேன், சிங்கம் என்னை ஒன்றும் செய்யாது, நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசி, ஆண்டவருடைய சமூகத்திலே நிற்கிற ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லியிருந்தான் நியாயம். ஆனா ராஜா சொல்றான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் சிங்கங்களின் வாய்க்கு உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று ராஜா சொல்றான். கொண்டு போய் சிங்கங்களின் கெபியில போட்டாங்க. ஒரு கல்லை எடுத்துன்னு வந்து வாசல்ல வச்சாங்க. அந்த கல்லுக்கு சீல் போட்டாங்க. சீல்ல ராஜா மோதிரத்தை முத்திரையாய் வைத்தாங்க. கொஞ்சம் நான் இங்க நிறுத்திட்டு, தானியேலுடைய கல்லறை, அது யாருடைய கல்லறை சொல்லுங்க? இட்ஸ் கிரேவ்யார்ட் ஆஃப் தானியேல். ஷூர். ஏன்னா அவன் சாவு நிச்சயம். தானியேலுக்கு செய்யப்பட்டது எக்ஸாக்டா தானியேலுக்கு செய்யப்பட்டது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் செய்யப்பட்டது. எப்படி தானியேல் அடுத்த நாள் காலையில சிங்கங்களின் கெபியிலிருந்து உயிரோட வந்தானோ, அப்படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தின் வாசல்ல இருந்து வெளியே வந்தார். தானியேலுக்கு விரோதமா 122 பேரு, இயேசுநாதருக்கு விரோதமா 71 பேரு சன்னதி சங்கம். இயேசுநாதரை காப்பாற்ற பிலாத்து, ஏரோது என்கின்ற புறஜாதியார் முயற்சி செய்தார்கள். இங்க எப்படி தரியு தானியேலை காப்பாற்ற முயற்சி செய்தானோ, அப்படியே அவன் என்ன பண்ணான் உங்களுக்கு தெரியல, பிலாத்து இயேசுநாதரை வாரினால் அடிப்பித்து அவரை கொண்டு வந்து நிறுத்தி என்ன பண்ணான், உங்களுக்காக இவனை நான் ஒரு முறை தண்டிச்சு விடுதலை செய்கிறேன். அவர்களோ அவனை என்ன பண்ணுங்க, சிலுவையில் அறையும் என்று இன்னும் அதிகமாய் சொன்னார்கள். தானியேலுக்கும் இயேசுநாதருக்கும் மத்தியில ஒரு பேரலல் வரையணும்னா, விசேஷித்த ஆவி உடையவர்களுக்கெல்லாம் டேஞ்சர் தான், நேர்மையாக்குறவங்களுக்கெல்லாம் டேஞ்சர் தான், மணல் கொள்ளைய தடுத்து நிறுத்துற அரசாங்க அதிகாரிகளுக்கெல்லாம் டேஞ்சர் தான். இப்ப தானியேலுக்கு ஏற்பட்ட இந்த ஆபத்துல ராஜா அவனை காப்பாற்ற எதெல்லாம் பிரயாசப்படுகிறான். தானியேலுக்கு இருந்த காட்சியை கொஞ்சம் 2 சீனை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அரண்மனையில சீன். தினந்தோறும் ராஜா நைட் ஆன உடனே திராட்சரசம் குடிச்சிட்டு நல்லா சாப்பிட்டு மியூசிக் கேட்டுக்குன்னு அப்படியே தூங்க போவாரு. அன்னைக்கு திராட்சரசம் குடிக்கல, சாப்பிடல, மியூசிக்க கிட்ட வர சொல்லல. ராஜா இரவெல்லாம் தன் படுக்கையில போராடி கொண்டு இல்ல ஒரு படி தாண்டி கற்பனை சொல்லட்டுமா, ராஜா இன்னைக்கு ராத்திரி எல்லாம் ராஜா என்ன பண்ணுகிறாரு, ஜெபம் பண்ணுகிறாரு. கொஞ்சம் காட்சிய சிங்கங்களின் கெபிக்கு திருப்பலாமா? அங்க பார்த்தா 3 வேளை ஜெபம் பண்றவனுக்கு இன்னைக்கு ராத்திரி ஜபத்துக்கு ரெஸ்ட். ஆண்டவர் ரொம்ப ஜெபம் பண்றப்பா, அதுவே இன்னைக்கு ஜபம் வேணா படுத்து வச்சுக்கிறேன். இப்படி என்னைக்குன்னா நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார். சிங்கங்களின் கெபியில் என்ன நடந்துச்சு? ஒரு சிங்கம் தானியேலுக்கு தலை வச்சு படுக்க இடம் கொடுத்துருக்கும். இன்னொரு சிங்கம் கை கால நல்ல சிங்கங்களின் மத்தியிலே ஒரு இரவு, சிங்கங்களின் மத்தியிலே ஒரு இரவு. சின்ன புத்தகத்தை படிச்சோம் ரொம்ப நாளைக்கு. சிங்கங்களின் மத்தியில் ஒரு இரவு. How do you spend the night? ஒரு இரவை நீ எப்படி கழிக்கிறாய் அப்படிங்கிற கேள்வியோட அந்த புத்தகம் ஆரம்பமாகுது. கொஞ்சம் கவனிங்களேன், ரொம்ப முக்கியமானது. How do you spend the night? வாலிப பிள்ளைங்கெல்லாம் கவனிக்கிறீங்களா? எல்லாம் வாலிப பிள்ளைங்களும் கவனிக்கிறீங்களா? How do you spend the night? Where do you spend the night? To whom
or with whom you spend the night and what you do in the night. ஒரு இரவில் எங்கு நீ கழிக்கிறாய், யாரோடு கழிக்கிறாய், என்ன செய் அந்த புத்தகம். But Daniel had a special night. அந்த புத்தகம் சொல்லுது தானியேலுக்கு ஒரு விசேஷித்த இரவு. ராஜாக்கு என்னென்ன வசதிகள் செய்யப்பட்டு கொடுத்துச்சோ அத்தனையும் தானியேலுக்கும். தானியேலுக்கு ராஜா அரண்மனையில ஒரு ரூமு, ராஜா சாப்பிடுற சாப்பாடு, ராஜா குடிக்கிற திராட்சை ரசம் குடிக்கலாம், ராஜாக்காக மியூசிக் வாசிச்சா அது தானியேலுக்கும் கேட்கும். தூங்குறதுக்கு முன்னால ராஜா தாவீதெல்லாம் பண்ட காலத்து ராஜாங்க இவங்களெல்லாம் டான்ஸ் ஆட விட்டு பார்த்தாங்களே, அப்படி கூட நினைச்சுக்கோங்க நீங்க. பரவாயில்ல, ராஜா மட்டும், ராஜா இந்த பக்கம் உட்காந்து பார்த்தான், தானியேல் அந்த பக்கம் உட்காந்து பார்க்குவான். இதெல்லாம் அவனுக்கு கிடைச்ச வழக்கமான சலுகைகள். ஆனா அந்த ராத்திரி அவன் தூங்கினதோ சிங்கங்களின் மத்தியில். சிங்கங்கள் அவனுக்கு ஆதரவாய் இருந்தது, தானியேலுக்கு சிங்கங்கள் ஆதரவாய் இருந்தது. அதுக்கப்புறம் ராஜாக்கு தூக்கம் இல்லை. காலை எழுந்தது இருட்டோட, வேகமா ராஜா ஓடுகிறான் எபிகிட்ட. வேகமா போயிட்டு ரத்த சத்தமாய், துயர சத்தமாய், அழுக்குறலோடு ராஜா சொல்றான், தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் தேவனாகிய கர்த்தர் சிங்கங்களின் வாய்க்கு உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா? இதுக்கு முன்னால தானியேலு ராஜாவே நீர் என்றும் வாழ்கன்னு சொல்லல, இப்ப சொல்றான் நீர் என்றும் வாழ்க. ஏன்னா என்னை விட என் தேவனாகிய கர்த்தர் மேல நீ நம்பிக்கை வச்ச இல்ல, இப்பதான் நீ நானும் ஃப்ரெண்டு, இதுக்கு முன்னால இல்ல. Now only you and me are friends. இப்பதான் நீயும் நான் ஆராதிக்கிற தேவனை நீ ஆராதிக்க தீர்மானித்தபடியால் இப்பதாயா நீ எனக்கு ஃப்ரெண்டு, நீ என்றும் வாழ்க. அவன் ராஜாவை குறித்த பெர்ஸ்பெக்டிவ், தானியேலை குறித்த நான் தியானித்து படிக்கும் போது 4 ராஜாங்க மாறினாங்க, ஒரே பிரைம் மினிஸ்டர், ஒரே பைனான்ஸ் மினிஸ்டர். 4 ராஜாங்க, நேபுகாத்நேச்சார், அவன் குமாரனாகிய பெல்ஷாத்சார், அப்புறம் தரியு, அதுக்கப்புறம் இன்னொருத்தன் வரான், இன்னும் அதுக்கப்புறம். இந்த 4 ராஜாக்களுக்கு ஒரே மினிஸ்டர், அதுலயும் இவன் பைனான்ஸ் மினிஸ்டர். தானியேலை குறித்து ஒரு விசேஷித்த ஆவின்னு சொன்னேன் இல்லம்மா, இன்னொன்னு சொல்லட்டுமா? நிறைய பேருக்கு தெரியாத விஷயம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அன்னகர்களாய் பிறந்தவர்கள் உண்டு, சத்தியத்தின் நிமித்தம் சுவிசேஷத்தின் நிமித்தம் அன்னகர்களாக்கப்பட்டவர்கள் உண்டு. பவுல் சொல்றாரா, பிறக்கும் பொழுதே ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் 3ஆம் பாலினத்தவராய் பிறப்பவர்கள் உண்டு, சுவிசேஷத்தின் நிமித்தமாய் 3ஆம் பாலினத்தவராய் ஆக்கப்பட்டவர்கள் உண்டு. தானியேல் அப்படி தன்னுடைய ஆண்மையை இழந்தது. ஒரு ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் ஆக்கப்பட்டவர். ஏன்னா அந்த மேதிய பெர்சிய ராஜ்யங்களில பைனான்ஸ் மினிஸ்டரா யார் ஆகிறானோ அவனுக்கு மனைவி பிள்ளைகள்னு குடும்பம் இருந்தா ஊழல் செய்து தங்கள் குடும்பத்துக்காக சொத்து சேர்ப்பார்கள் என்பதற்காக அவனை அன்னகர்களாக்கினார்கள். டேனியல் வாசை அன்னகராக்கப்பட்ட விசேஷித்த ஆவியை உடையவனுக்கு ஏற்பட்ட நிலை. ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் கொண்டதினாலே அவன் இழந்ததெல்லாம் பாருங்க. அப்படிப்பட்ட ஒருவனை ஆண்டவர் காப்பாற்றாமல் விட்டு விடுவாரா? அன்னைக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம், என்ன தைரியத்துல ராஜா கெபிகிட்ட ஓடனான், என்ன தைரியத்துல ஓடனான். இப்போ நேத்து போய் அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டோம், அடுத்த நாள் காலையில நம்ம பால் ஊத்துறதுக்கு போவோம், அவங்க ஏஞ்சி உக்காந்து இருந்தா எப்படி இருக்கும்? ஏஞ்சி உக்காந்து இருந்தா எப்படி இருக்கும்? கண்டிப்பா பால் ஊத்திட்டு வருவீங்க, உங்களுக்கு பால் ஊத்த வேண்டிய. அவங்க உட்காந்துகிட்ட பார்த்தா அங்கேயே எல்லாம் பிளாட், அங்கேயே செத்துருவோம். கல்றகிட்ட போயிட்டு புதைச்சிட்டு வந்த ஒருத்தரை பார்த்து உயிரோட வருவாருன்னு போவோமா நம்ம? ராஜா போவோம். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மீது வைத்திருக்கிற அவ்வளோ நம்பிக்கை. ராஜாவே நீர் என்றும் வாழ்க,
நானு என் ஆண்டவருடைய விஷயத்துல, உம்முடைய விஷயத்துல ஒரு தவறும் செய்யவில்லை என்று என் தேவனாகிய கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஓகே, இன்னைக்கு கொஞ்சம் இந்த இடத்துல நிறுத்திட்டு, நீ போயிட்டு வந்த ஐசியு உன்னுடைய கல்லறை. புரியல புரியல, கல்லறைக்கு போயிட்டு வந்துக்கிறார். உன்னால் ஆனதில்ல, உன் தேவனாகிய கர்த்தர், உன்னை உண்டாக்கிய உன் தேவனாகிய கர்த்தர் இன்னொரு வாழ்க்கையை கொடுத்து உன்னை இங்க உட்கார வைத்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியுங்க? நில்லுங்க நில்லுங்கன்னா பாதி பேர் ஏன் நிற்போம்? ஏன்னா அப்படித்தான் ஆண்டவர் நம்மை அந்த நிலைமைக்கு கொண்டு வந்து இங்கே நிறுத்தி இருக்கு. வெறும் தானியேலை மட்டும் சிங்கங்களின் கெபியிலே கர்த்தர் காப்பாற்றவில்லை, உன்னையும் என்னையும் கூட மரணத்தின் விளிம்பில் இருந்து காப்பாற்றி கொண்டு வந்து இங்கே வைத்திருக்கிறார். நீயும் நானும் கூட இன்னைக்கு நிக்க வச்சு சொல்ல முடியும், ஸ்ட்ரோக் ஆயிட்டு ஸ்ட்ரோக் ஆயிடுச்சு அவள்தான். இன்னைக்கு வண்டி ஓட்டின அந்த பிரதர் வந்து இங்க உட்காந்துக்கிறார். அவர் வீட்டுல போய் ஜெபம் பண்ண, இன்னைக்கு வந்து இங்க உட்காந்துக்கிறார். எத்தனை பேர் மரணத்தின் விளிம்புக்கு போய் திரும்பி வந்திருக்கிறோம். தானியேலை மட்டும் சிங்கத்தின் கெபியில காப்பாற்றல, உன்னையும் என்னையும் கூட நாம் ஆராதிக்கிற தேவன் காப்பாற்றி உயிரோடு வைத்திருக்கிறார். இப்போ தானியேலுக்கு விரோதமா திட்டம் போட்டவங்களுடைய நிலைமை என்ன? தானியேலுக்கு கெபியில இருந்து வெளியே எடுத்தாங்க. தானியேலுக்கு விரோதமா திட்டம் போட்ட அத்தனை பேரும், அவருடைய குடும்பமே சிங்கத்தின் கெபியிலே போடப்பட்டார்கள். நடந்தது என்ன? அவங்க போயிட்டு கீழே விடுறதுக்கு முன்னாலேயே சிங்கங்கள் அவர்களின் மீது பாய்ந்து அவருடைய எலும்புகளை நொறுக்கி போட்டது. அந்த பார்ட்ட பைபிள்ல இருந்து எத்தனோன்ட்டு நினைக்கிறேன் நான். எது எப்பவுமே பைபிள்ல பாதி வசனம் படிச்சுனே வருவேன் நான். நீதிமான்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், காப்பாற்றுகிறார், துன்மார்க்கரையோ அழித்து போடுகிறார். அத்தனை படிக்கிறதே இல்லை. நீங்க கவனிச்சீங்கன்னா என்னுடைய செய்தியில கூட அது விட்டுருங்க, வேணாம், நம்மளுக்கு அந்த வேலை, பழி வாங்குறது நம்மளுடைய வேலை இல்லை. நம்மளுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை வாங்கி போயிடலாம். நம்முடைய சத்துருக்களுக்கு கூட இந்த ஆபத்து என்ன கூடாது, வரக்கூடாது, வேண்டாம். ஆனா இதுக்கு பின்னால ஒரு முக்கியமான ஒன்று நடந்தது. என்னன்னா, ராஜா இரண்டாவதா ஒரு கட்டளை பிறப்பிக்கிறது. தாக்கியதுல ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் அதை ஸ்குவாஷ் பண்ணிட்டு, அதை கேன்சல் பண்ணிட்டு, ரெண்டாவது ஒரு டாக்குமெண்ட் வெளியிடுகிறான். அந்த டாக்குமெண்ட் எப்படி இருக்குது பாருங்களேன், உங்களுக்கு சமாதானம். அந்த டாக்குமெண்ட் எப்படி ஆரம்பமாவது? உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுது, என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னால் தீர்மானிக்கப்படுகிறது. இதுக்கு முன்னால இவனே தான் ஒரு டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டான், மோந்திரத்துல முத்திரை வச்சான். அது அவனால் தீர்மானிக்கப்படவில்லை, அந்த 122 பேர் தீர்மானிச்சது. இப்ப நான் ஒருத்தனா ஒரு தீர்மானத்தை எழுதுகிறேன், என்னால் தீர்மானிக்கப்படுகிறது. என்ன? தானியேலின் தேவனாகிய கர்த்தர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பர்யந்தம் நிலைநிற்கும். தானியேலின் சிங்கங்களின் கைக்கு தப்புவிக்கிற அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று என்னால் தீர்மானிக்கப்படுகிறது என்று பழைய சட்டத்தை எடுத்துட்டு புது சட்டத்தை ஏற்றி அதை கொண்டு வந்து நிறுத்தினார். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, தரியு ராஜா அரசாண்ட நாட்கள் முழுவதுமாய் தானியேலுடைய காரியம் ஜெயமாய் காணப்பட்டது. இப்போ நமக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? நாம கூட விசேஷ தாவியம் உடையவர்களாக இருந்தால், அது இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆண்டவராகிய இயேசுவை உண்மையாய் விசுவாசிக்கிறவர்களாக இருந்தால், தாவீது சொன்னதுதான் நம்ம வாழ்க்கையில, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். எதுவுமே எனக்கு துணை இல்லைன்னா கூட பரவாயில்ல, என் தேவனாகிய கர்த்தரின் கோலும் தடியும் என்னை தேற்றும். டாக்டருங்க என்னன்னா சொல்லின்னு போட்டோம், அவங்க சொல்லுவாங்க தான், அவங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு பில்லெல்லாம் வாங்கின பிறகு ஜம்ப் பண்ணுங்க அப்படின்னுடுவாங்க.
அதுக்கு நான் முதல்ல பண்றேன், நான் தான் எல்லாம் போயிட்டு பிறகு நான் ஸ்டார்டிங்ல நம்ம எங்க தான், எதுல தான், ஜெபத்துலதான். நீ ஆராதிக்கிற, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் சிங்கங்களின் வாய்க்கு உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரான்னு நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் நம்மளை பார்த்து சொல்ல முடியுமா? சரி, கொஞ்சம் யோசிக்கலாமே. கொஞ்சம் நல்லா கவனிங்க. நம்ம குடும்பத்தை பார்த்து பக்கத்து வீட்டுக்காரு ஜெபிக்கிற குடும்பம்னு சொல்றாங்களா, சண்டைக்கார குடும்பம்னு சொல்றாங்களா? நம்மள பார்த்து இவங்க பைபிள் வசனத்தை சொல்றவங்கன்றாங்களா, இலக்கணமா கெட்ட வார்த்தை பேசுறவங்கன்னு சொல்றாங்களா? நம்மள பார்த்து நம்ம குழாக்கட்ட சாட்சி எப்படி, நம்ம குழாக்கட்ட நம்ம சாட்சி எப்படி இருக்கு? கையில வருதே வார்த்தை, அது தேன் வந்து பாயுது காதினிலே. அப்படிப்பட்ட வார்த்தைகள். அதுலயும் இந்த கிறிஸ்தவங்க மாதிரி கெட்ட வார்த்தையில இலக்கணமா பேசுறவங்க யாருமே இல்லையா? எனக்கு வருது தகவல் லைன்ல இருந்து, இந்த விசுவாசி இதெல்லாம் பேசணும். என்ன சொல்றது, என்ன பண்றது, என்ன மாத்தன எங்க ஆளுங்களும் இருப்பாங்க. இந்த பகுதியை நான் வாசிச்சப்போ எனக்குள்ள வந்து ஒரு கேள்வி. ஒருவேளை என்னை குற்றம் கண்டுபிடிக்க யாருன்னா முயற்சித்தால் நாங்கள் ஜப விஷயத்துல மாட்டோம்னா வேற எந்த விஷயம் ரொம்ப சீரியஸான டைம் இது. People find fault in spiritual matter. சீரியஸான ஒரு டைம். தானியல் பத்தி எந்த குற்றமும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால ஜம்ப் பண்ற விஷயத்துல கேசட்ல சொல்லியிருக்காரு. சற்றும் எதிர்பாராத இடத்தில், சற்றும் எதிர்பாராத விதத்தில் தேவனாகிய கர்த்தரை சந்திக்க நேரிடும் அப்படின்னு ஒரு இடத்துல பேசியிருக்காரு. சற்றும் எதிர்பாராத இடத்தில், சற்றும் எதிர்பாராத விதத்தில் தேவனாகிய கர்த்தரை சந்திக்க நேரிடும். சீரியஸான வார்த்தைகள். ஏதோ தானியல்ல சிங்கத்தின் கபியில போட்டாங்க, ஆண்டவர் காப்பாத்திட்டாரு. அவர் போட்டவங்க எல்லாம் அவங்கள தூக்கி போட்டாங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை நெருப்புல போட்டாங்க, அப்புறம் அவங்கள தூக்கிட்டாங்க, அவங்கள போட்டவங்களெல்லாம் போட்டாங்க. இது வழக்கமாக தானே பைபிள்ல. நம்ம யோசிக்கிறேன்னா சிங்கத்தின் கபி, தானியலின் கல்லறை, அதுக்கு முத்திரை, தேசநாதர் கூட உண்மையும் என்னையும் ரட்சிக்க கல்வாரி சிலுவையிலே தம்முடைய ஜீவனை கொடுத்து ஒரு கல்லறையில் அடக்கம் பண்ணாங்க. அந்த கல்லறைக்கு சீல் போட்டு காவலாளிகள் 2 பேரை வச்சு மரணம் அவரை வைக்க முடியவில்லை. உயிர் தர வேண்டிய வேலை வந்தபோது 3வது நாள் அதிகாலையிலே சூரிய வெளிச்சத்துக்கு முன்னால் இயேசு அவர் இங்கே இல்லை, உயிர்த்து தானியலுக்கு உடன் பேசி நம்மிலே இருக்கிற நிலைமைக்கு போயிட்டு ஒரே ஒரு வித்தியாசம், ஆண்டவர் தானியலை காப்பாற்றிய தேவன் நம்மையும் காப்பாற்றி வைத்தார். தானியலை உயிரோடு வைத்த தேவன் நம்மையும் உயிரோடு வைத்தார். நாம் இன்னைக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவரே நிற்பதும் நிர்மூலமாக முடிய, நான் இன்னைக்கு ஜீவனோடு இருப்பது முடிய, இப்பதான் ஜீவனை பார்க்கிலும், அதாவது 63ஆம் சங்கீதம் நான் நினைக்கிறேன், அதுலதான் தாவீது சொல்றான், ஜீவனை பார்க்கிலும் கிருபை. தானியேல் அதை தானே சொல்லின்னு போயிருப்பான். ஆண்டவரே நான் உயிரோடு இருப்பதை காட்டிலும் நீர் என் மீது வைத்திருக்கிற கிருபை மேலானது. ஐசியூ போயிட்டு வந்தவங்க எல்லாம் அதைத்தானே சொல்றோம், ஆண்டவரே என் உயிர் இல்ல பெருசு, உங்க கிருபை பெருசு. டாக்டர்ஸ் டெட் குறிச்சிட்டாங்க, ஆனா நீர் இல்ல கமா போட்டு
இன்னும் என் வாழ்க்கையை எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய உயிரை காட்டிலும், எனக்கு இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும் உடைய கிருபை பெரிது, உடைய கிருபை மேலான. அந்த கிருபையை பற்றிக் கொள்ளலாம், அந்த கிருபை பிடித்துக் கொள்ளலாம், அந்த கிருபையை சார்ந்து கொள்ளலாம். இயேசு கைவிடணும். ஒரு கோரஸ் பாடி நான் இந்த செய்தியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னால நான் கத்துக்கினது. பாடட்டுமா? இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார், கடும் புயல் வரினும் பெருங்காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு உன்னை கைவிட மாட்டார், இயேசு உன்னை கைவிட மாட்டார், கடும் புயல் வரினும் பெருங்காற்று வீசினும் அவர் உன்னை கைவிட மாட்டார். இயேசு நம்மை